செங்கோல் மீடியா பார்வையாளர்களுக்கும் வணக்கம். ஸோ ஒரு விஷயமா நம்ம இங்கே வந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். திமுக எப்படி தோற்றுது, இந்த தேர்தலில் யார் யார் உண்மையாக பணியாற்றினாங்க, இந்த தோல்வியினுடைய இந்த ஒட்டுமொத்த இந்த தேர்தலுடைய வியூகத்தை வகுத்தது யார் என்பதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கோட்டை விட்டது, எதிரிகளை கணிக்க தவறி எதிரிகளை யாருன்னு யூகிக்க மறந்துட்டாங்க. ரெண்டாவது, ஸ்டாலின் ஏன் கொளத்தூர் தொகுதியிலேயே தோத்தாருன்றதை பார்த்துக்கோம். இது மூன்றாவது வீடியோ. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஸ்டாலின் தான் அதை கவனிக்கலை, அவர்கள் துறை சார்ந்த அமைச்சர்கள் தான் கவனிக்கலைன்னு பார்த்தீங்கன்னா, பட் இருந்தாலும் அவங்களுக்கு கூட இருந்த காவல்துறையினரும் உளவுத்துறையினர் கூட அவங்க கொடுக்குற ரிப்போர்ட் தானே சார் இவங்க முழுமையாக நம்பி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க தட் மீன்ஸ் உளவுத்துறையினுடைய இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாமலா இவ்வளவு பெரிய ஒரு சதி திட்டமானது பின்னாடி தீட்டப்பட்டு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? தெரியாத ஒரு விஷயம் சொல்லுவா. சொல்லுங்கள் சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணாங்க விஜய்க்கு. ஓ அப்படியா சார்? கடைசி நேரத்தில் தபால் ஓட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஃபுல்லாக போடுறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக போலீஸுக்கு தபால் ஓட்டையே கடைசி நேரத்தில் கொடுக்காம விட்டாங்க. கொஞ்சம் பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. ஓகே, தபால் ஓட்டையே அவங்களுக்கு கொடுக்கல. ஓ அப்படி. அப்போ கடைசிக்கு அவங்க தபால் ஓட்டு போடவே இல்லையா? அனைத்து காவலரும் நிறைய பேர் போடவே இல்லை. நிறைய பேர் போடலை. இது எனக்கு டைரக்டாகவே இந்த நியூஸ் எனக்கு கிடைச்சது. டைரக்டாகவே சொன்னாங்க. ஸோ காவல்துறை அதிகாரிகள் ஓகே சார், காவல்துறை அதிகாரிகள். பட் ஆனால் இவங்க இன்டெலிஜென்ஸ் தான் இவங்க வச்சுருந்துருப்பாங்க இல்லையா? இவங்களுக்குன்னு இன்டெலிஜென்ஸ் சோர்ஸஸ், ப்ரைவேட் இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் இருக்கும்ல சார். அதாவதுங்க அந்த உளவுத்துறைக்கு கூட தெரியாமல் போயிடுச்சா இந்த மாதிரி கார்பரேட்டுடைய சூழ்ச்சி? இன்டெலிஜென்ஸ் அவங்க எப்படி வேலை பார்ப்பாங்க? அதாவது அதில் நிறைய உட்பிரிவுகள்லாம் இருக்குது. ஒருத்தர் பேப்பர் நியூஸை மட்டும் கலெக்ட் பண்ணுறது, இன்னொருத்தவங்க மீடியா, ஒவ்வொரு மீடியா அவங்களுடைய வேலையே அதுதான். ஓகே, மீடியாவை பார்ப்பாங்க, அதில் என்ன நியூஸ் வருதோ அதை கலெக்ட் பண்ணுவாங்க. பேப்பரில் என்னென்ன நியூஸ் வருதோ கலெக்ட் பண்ணுவாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ டீ கடையில் போய் உட்காந்து அங்கே பேசுறது மட்டும் கலெக்ட் பண்ணுறது கிடையாது. இவங்க இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் வர்றது எல்லாத்தையும் பண்ணுறது, டெய்லி பேப்பர்ஸில் வர்றதை பண்ணுறது, அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் போகிற மாதிரி போகிறது வர்றது, மற்ற பொது ஜனங்கள் கூட பொதுமக்களாக இருக்கிறது, அங்கே என்ன பேசுகிறாங்க, அங்கே என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க வராங்க, அதை கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய டீம் ஒர்க் நடக்கும். இந்த மாதிரிலாம் நடந்து கடைசியில் எல்லாம் முடிஞ்சு மேல்மட்ட லெவலில் ஒரு ரிப்போர்ட் போகும் இல்லையா? அந்த மேல்மட்ட லெவலில் போகிற ரிப்போர்ட்டு, அதாவது அந்த ரிப்போர்ட்டு ஸ்ட்ரைட்டாக யாருக்கு போகும்னா, யார் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டோ அவர் கைக்கு போகும், அவர் சிஎம் கிட்ட கொடுப்பாரு. இது கலைஞர் பீரியடில் ஒவ்வொரு நாளும் கலைஞர் வீட்டில் ஒரு எல்லோ ஃபோன் ஒன்று இருக்கும். அந்த ஃபோனு நைட்டு 12 மணிக்கு அடிக்கும். அந்த ஃபோன் வேறு எதுக்காகவும் அடிக்காது, அதுக்காக மட்டும்தான் அவங்க வச்சுருப்பாங்க. அந்த ஃபோன் அடிக்கும் 12 மணிக்கு கரெக்டாக. அவர் கூப்பிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து அன்னைக்கு ரிப்போர்ட்ஸ் தெளிவாக சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க போய் படுக்க போவாங்க. அதுக்கப்புறம் தான் இவரும் போய் படுப்பார். இது எதுவுமே இதில் நடக்கலை. ஏன் சார் காவல்துறையினர் ஒட்டு மொத்தமாக டிவிகேனுடைய பக்கம் சாஞ்சாங்க? என்ன சக்தி அவர்களை டிவிகே பக்கத்து சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணி தரேன்னு சொன்னார். அந்த ஒரு ஃபேக்ட்டுக்காக உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னார். பெண் காவலர்களை வெளியில் வந்து நாங்கள் நிப்பாட்டத்துக்கு நாங்கள் இது பண்ண மாட்டோம் சொன்னார். ஆரம்பத்துலேருந்து ஃப்ரம் தி வெரி பிகினிங்லேருந்தே போலீஸுக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பித்தார். இது அவர் சைடில். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவங்க, கலெக்டராக வேலை பார்த்தவங்க ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு 10 ஐபிஎஸ்ஸையும் 10 ஐஏஎஸ்ஸையும் தனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கூடவே என்கேஜ் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அதெல்லாமே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க எல்லாரும் எதுக்கு திரும்ப என்கேஜ் பண்ணாரு? இவங்க எல்லாம் வேலை பார்க்குறவங்கலாம் அவங்க கீழே வேலை பார்த்தவங்க. தகவல்களை சர்வசாதாரணமாக கேதர் பண்ண முடியும். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை அவங்க பிரெயினில் சர்வசாதாரணமாக பிளான்டேஷன் பண்ண முடியும். ஸோ எல்லாமே கார்ப்பரேட் ஐடியா. ஓகே தட் மீன்ஸ் முதலமைச்சருக்கு போன தகவல்கள் எல்லாமே உளவுத்துறைக்கே தவறாக அவங்களுக்கு கீழே இருந்து கொடுத்த தகவல்கள் சரி.
அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு போக வேண்டிய இடம் அந்த மேல்மட்ட லெவலுக்கு போய், அதாவது 1 2 3 4 5ன்னு ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப்பாக போய் 4வது ஸ்டெப்பு தான் இதான் முடிஞ்சு 5வது ஸ்டெப்புக்கு போக வேண்டிய இடத்துல 4வது ஸ்டெப் இடத்தில் அந்த தகவல்கள் மொத்தமாக தேவையற்ற தகவல் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எதிராக சொல்லலாமா? ஸ்டாலின் அவங்களுக்கு எதிராக இருந்தது மொத்தமா அழிக்கப்பட்டு அனுப்பப்பட்டது. அதாவது அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்த விஷயத்த அப்படியே எரேஸ் பண்ணிட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ டிஎம்கே தோக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தோத்துரும் பாதகமான முதல்லயே அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ மறைச்சிட்டாங்க, உளவுத்துறை தெரிந்தே திட்டமிட்டே மறைச்சிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா? 1000% தெரிந்தே அந்த வேலையை செஞ்சாங்க. ஆனால் அதை எடுத்துட்டு போய் கொடுத்தாரு அதிகாரி, அவருக்கு தெரியாது. ஆனா அவருக்கு போனது தப்பா போயிடுச்சு. அவருக்கு கொடுக்கப்பட்டது கரெக்டா இந்த தவறான விஷயங்களை கரெக்டா அவருக்கு கொடுத்து அவரை வந்து அங்க நல்ல பேர் டைவர்ட் பண்ணிட்டாங்க. ஆப்போசிட் பார்ட்டின்னு சொல்லலாமா? இவங்க தவறான நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்காக பார்த்த வேலை இது. நமக்கு ஏன் வீண் வம்பு? நல்ல பேர் வாங்கிக்கிறதுக்காக ஈஸியாக அந்த வேலையை முடிச்சிருவோம். ஓகே. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, வெளி வட்டாரத்துலேருந்து ப்ரெஷர் மீன்ஸு அப்பா இது மட்டும் போய் சேர்ந்தா போதும். அது ஏற்கனவே அவங்க கீழே வேலை பார்த்தவங்க தானே இவங்க. ஆமாம். அப்போ அவங்ககிட்ட ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா சொல்லுங்கய்யா, போலீஸில் ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் அந்த ஐயா சொல்லுங்கய்யா, அந்த பயம் இருக்கவே செய்யும் கடைசி காலம் வரலும். அப்படிங்களா? ஆமாம். மற்ற டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன சம்பளம் ஒழுங்காக வருதா, டிரைவரே கேட்டு போவான். ஆனால் போலீஸில் அப்படி கிடையாது. போலீஸில் ரிட்டையர் ஆனாலும் ரிட்டையர்டு பர்சன்லாம் உங்களை பார்க்க மாட்டாங்க, உங்களை போலீஸாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது ட்ரெயின்டு பர்சன். அவங்க சும்மா வேலைக்கு படிச்சுட்டு வேலைக்கு வந்தவங்க மட்டும் கிடையாது, ட்ரெயின்டு பர்சன். சாவறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி கூட துப்பாக்கி எடுத்து டொம்முன்னு ஒரு காட்டு காட்டிட்டு போயிடுவான். அவங்களுக்கு அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ட்ரெயின்டு பர்சன். அந்த ட்ரெயின்டு பர்சனுக்கு உண்டான மரியாதை தான் அது. வேலையில் இருக்கிறாரு இல்லைங்கிறதுக்கான மரியாதை கிடையாது, இந்த ட்ரெயின்டு பர்சனுக்கு உண்டான மரியாதை. அதனால அவங்க கூப்பிட்டு அழகா சொல்லி என்னப்பா நடக்குது நடக்குதா, சரி அதெல்லாம் ஏமாறுன்ட்டு சொல்லிட்டு அப்படின்னு உள்ள நிறைய ஸ்லீப்பர் செல்ஸ் செட் பண்ணி வச்சாங்க. அவங்க கரெக்டாக சொல்ல போனால் சிஎம் காதுக்கு இந்த விஷயம்லாம் போகக்கூடாதுன்னு பர்ஃபெக்டாக சில ஸ்லீப்பர் செல்ஸை செட் பண்ணி வச்சு வேலை முடிச்சாங்க. இதுக்கப்புறம் அவர் எந்த ஜென்மத்தில் அவர் ஒழுங்காக பண்ணாருன்னா அடுத்த முறை அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது. அப்படிலாம் ஒர்க் பண்ண பிறகு யாரா இந்த ஸ்லீப்பர் செல்னு அதுக்கப்புறம் அவர் உட்காந்து நோண்டி கண்டுபிடிச்சாருன்னு தான் தெரியும். உள்ள நிறைய பிளாக் ஷிப்ஸ் மேய விட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் யாருடைய பிளான்னா எல்லாமே வந்து கார்பரேட் பிளான். நீங்கள் 10 ஐஏஎஸ் 10 ஐபிஎஸ் ரிட்டையர்டு பர்சனு கூட வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுங்கன்னு எல்லாத்தையும் என்கேஜ் பண்ணி கொடுத்தது மொத்தமுமே எல்லாமே கார்பரேட்ஸ். எல்லாமே பெரிய 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 ஆட்கள். பெரிய ஒரு அதாவது ஒரு விதத்தில் ஏன்பா நம்ம என்னமோ நினச்சப்பா சின்ன பையன்கிட்ட தோத்தணும் அப்படிலாம் கிடையாதுப்பா, பெரிய ஆளுங்க போல இருக்குப்பா, பின்னாடி உள்ளே இறங்கி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு ஒரு தடவை பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் உண்மையிலேயே தோத்தாலும் இது பெருமையான விஷயம் தான். ஏன்னா அவங்க ஒன்றும் ஒரு சின்ன பையன்கிட்டலாம் தோக்கல, பின்னாடி மிகப்பெரிய கார்பரேட் ஒர்க் நடந்துச்சு. அது இல்லை சார் பிரச்சனை. இன்றைய வரை அவங்க அதை யூகிக்கலன்னு தான் நான் தெரியல. இன்னை வரைக்குமே இந்த நிமிஷம்லாம் அவங்களுக்கு தெரியாது யார் இதுக்கு தெரியாது தோல்விக்கு வேலை செஞ்சாங்க. ஆமா தெரியாது. ஆமா தம்பி, இவர்களிடத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு சென்ற நிறுவனங்கள் தான் இதுக்கு எதிராக வேலை செஞ்சிருக்கிறாங்கன்றது வந்து அவங்களுக்கு தெரியல. இன்னை வரைக்குமே அவங்க தெரிஞ்சிட்டு இருக்க மாட்டான்னு நான் நினைக்கிறேன். கார்பரேட்டுங்கிறவங்க தனியாள் கிடையாது. ஒருத்தர் மேலே கை வச்சிங்கன்னா ஒட்டு மொத்தமாக எல்லாம் சேர்ந்துருவான். அப்படிதான் இது எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு எல்லாம் சேர்ந்து பார்த்த வேலை தான். எல்லாம் சேர்ந்து ஒரு கார்பரேட் கிரிமினலை உருவாக்கி அந்த கார்பரேட் கிரிமினல் மூலமா அவங்களுக்கு எதிரானவரை அடிச்சிட்டாங்க, அவங்களுக்கு அனுமதி தடுக்க மறுத்தவரை அடிச்சிட்டாங்க. சரியாக செய்யப்பட்டது, சரியா வேலையை பார்த்தாங்க.
சரிங்க, தகவலுக்கு நன்றி. ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து மீடியாக்களை எப்படி மூடி மறைத்தாங்கன்றது எல்லாமே மீடியா கண்களில் எப்படி மண்ணை தூவினார்கள். ஸோ எல்லாத்தையும் நம்ம ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் உளவுத்துறை கொடுத்த தகவல்களையே முழுமையாக நம்பி, உளவுத்துறையும் காவல்துறையும் கொடுத்த தகவலை மட்டுமே முழுமையாக நம்பி களத்தில் இறங்கிய எம்கே ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா அந்த உளவுத்துறை கொடுக்கிய தகவல்களே தவறாகிவிட்டது, உளவுத்துறையே ஏமாற்றப்பட்டு விட்டது என்பது தான் நம்ம இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறோம். இதை எல்லாத்தையுமே அவர்கள் யூகிக்க தவறிய தோல்விங்க. ஆமாம், உளவுத்துறை தோல்வி தான் இது வந்து. ஆமாம். ஸோ இதை உளவுத்துறையும் தோற்றுவிட்டது. அதை யூகிக்க தவறிய எம்கே ஸ்டாலினும் அங்கே தோற்றுவிட்டார். அதன் வெளிப்பாடு தான் மே 4ஆம் தேதி வெளிவந்த ரிசல்ட்னு நம்ம சொல்றோம். ஏமாறுறது பெருசு கிடையாது, நம்ம ஏமாத்தப்படுறோம்னு தெரியாமே ஏமாறான் பாரு. ஆமா, ஏமாற்றப்படணும் தெரியாம, அது இன்னமும் தெரியல கொடுமை. யாரிடத்துல ஏமாந்தாங்கன்றதே இன்னமும். ஏமாறுறது பிரச்சனை இல்லை, நம்ம ஏமாத்தப்பட்டோம் அப்படின்னு தெரியாம ஏதோ விதியின் சதி போலகுது, இதெல்லாம் விதியா நடக்குது போலகுதுன்னு நினைச்சு எதிர்ப்பு அலைன்னு மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிடையாது, இது முழுக்க முழுக்க பக்காவா வெல் பிளான்ட் ஒர்க். இது திமுகவின் மீது, திமுகவினுடைய அதிருப்தி அலையால் திமுகவின் மீது கார்ப்பரேட்டால் தொடுக்கப்பட்ட அறிவிக்கப்படாத போர், அவ்வளவுதான். ஸோ இதை உணர வேண்டும் திரு எம்கே ஸ்டாலின் அவர்கள் என்பதற்கு இந்த இடத்துல நம்ம பதிவு செய்துக்கிறோம். தொடர்ந்து இதோடு மட்டும் இல்லை, இன்னும் அனைத்து ஒரு ரகசியங்களையும் ஒவ்வொன்றாக வெளியிடுகிறோம். எங்களுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.